விஜயை முதலமைச்சராக விடாமல் தடுக்க போடப்பட்ட பகீர் திட்டம். மு.க. ஸ்டாலின் எடப்பாடியை இணைக்க பேச்சுவார்த்தையில் இறங்கிய மாஜி அமைச்சர்கள். தமிழக அரசியலில் நடக்கப் போகும் எதிர்பாராத திருப்பம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் தான் கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்தார். 1977 சட்டசபை தேர்தலில் அவர் முதல் முறையாக களம் இறங்கிய போது 30.4% ஓட்டுகளை பெற்றார். ஆனால் விஜய் இன்றைய தினம் பகல் 1 மணி நிலவரப்படி 38% ஓட்டுகளை பெற்றுள்ளார். அதனால் மொத்த ஓட்டுகள் வெளியாகும் போது அவர் 45%க்கு மேல் ஓட்டுகளை பெறலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 60 ஆண்டுகளாக அதிமுக, திமுக என்ற 2 திராவிட கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்தார்கள். அதன் பிறகு பலர் புதிய கட்சி தொடங்கிய போதும் பின்னர் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தார்கள். விஜயகாந்த் கூட அப்படித்தான். முதலில் தனித்து போட்டியிட்டவர், அதன் பிறகு ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார். இதனால் தான் தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளை மீறி மாற்று அரசியல் என்பது உருவாக முடியவில்லை. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் ஆரம்பத்திலிருந்தே தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்தார். அதிமுக அவரை தங்களுடன் கூட்டணிக்கு அழைத்த போது வேண்டுமானால் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அவர்களை திருப்பி அளித்தார்கள். இது போன்ற விஷயங்கள் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக்கியுள்ளது. குறிப்பாக திமுகவின் பெருவாரியான அமைச்சர்களே தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களிடம் தோல்வி அடைந்துள்ளார்கள். முக்கியமாக மு.க. ஸ்டாலினையே தமிழக வெற்றி கழகம் கொளத்தூரில் தூக்கி அடித்து விட்டது. இது திமுக தலைமைக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் சாதாரண எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். இப்படி ஒரு நடிகரான விஜய் புதிய கட்சி தொடங்கி 2 திராவிட கட்சிகளையும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார். என்றாலும் அவரால் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றி கழகம் 105 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் ஆட்சி பிடிப்பதற்கு இன்னும் 13 தொகுதிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. என்றாலும் தற்போது திமுக, அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தான் யாரேனும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாக வேண்டும். அப்போதுதான் அறுதி பெரும்பான்மையுடன் அவர் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லை என்றால் மைனாரிட்டி அரசு தான் அமைக்க முடியும். தற்போதைய நிலவரப்படி தமிழக ஆளுநர் எந்த கட்சி அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றார்களோ அவர்களைத்தான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பார்கள். அந்த வகையில் விஜய்க்கு தான் ஆட்சி அமைக்க முதலில் அழைப்பு விடுப்பார். அதன் பிறகு ஒரு தேதியை கொடுத்து அதற்குள் பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று கூறுவார். ஆனால் அதிமுக, திமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அவர் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்படும். இந்த நிலையில் தான் விஜய் ஆட்சி அமைத்துவிட்டால் அதன் பிறகு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் முழுமையாக காலியாகிவிடும். அதற்கு நாம் ஒரு வழியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று அதிமுக, திமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. நாம் 2 திராவிட கட்சிகளுமே நமக்குள் இருக்கும் பகையை மறந்துவிட்டு நாம் கூட்டணி அமைத்து விடுவோம், கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக கட்சிகளை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அவர்களுக்கிடையே எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவரை மாற்றி ஒருவர் விமர்சிப்பார்கள். இந்த எதிர்ப்பு அரசியல் தான் அவர்களுக்கிடையே இருந்து வருகிறது. ஆனால் இப்போது 3ஆவதாக ஒரு நபர் மக்கள் பலத்தை கொண்டு தங்களை பின்தள்ளிவிட்டதால் இந்த நேரத்தில் நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விஜயை வீழ்த்தும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்களாம். அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை மு.க. ஸ்டாலின் எடப்பாடி இடத்தில் கொண்டு சென்று அவர்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு முடிவெடுக்க தயாராகி வருகிறார்களாம். இதனால் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் விஜயால் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்களாம். ஆனால் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக வட்டாரங்களும் இன்னொரு செய்தி வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், கண்டிப்பாக தங்களது எதிரியாக தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்துக்குள் வந்துவிட்டதால் அடுத்தபடியாக திராவிட கட்சி 2ம் ஒன்று சேருவார்கள். ஆனால் அப்படி அவர்கள் சேருவதற்கு முன்பாகவே அவர்கள் கூட்டணியில் உள்ள தங்களது ஆதரவு கட்சிகளை வெளியில் தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று அவர்களும் புதிய திட்டம் தீட்டி வருவதாக பனையூர் வட்டார தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குத்தான் வருவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் சோனியா காந்தியை சந்தித்து பேசி கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்டார் மு.க. ஸ்டாலின். என்றாலும் ராகுல் காந்தியை பொறுத்தவரை தொடர்ந்து விஜயிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுதான் வருகிறார். அதனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அவர்கள் தங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட திமுகவில் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை தனது கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருவதால் அவருக்கு ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக
கண்டிப்பாக தங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார் என்பதால் தோல்வியடைந்த திமுக கூட்டணியிலிருந்து இருப்பதை விட வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம் என்று காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர்களும் விஜய் பக்கம் செல்ல திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் விஜயை ஆட்சியை பிடிக்க விடாமல் தடுக்கும் முயற்சியாக அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளும் கூட்டணி வைத்து அதை தடுக்க முயற்சித்தால் அவர்கள் கூட்டணியே நாம் உடைத்துவிட வேண்டும் என்று தாவேகா தரப்பும் பிளான் போட்டு வருவதாக கூறுகிறார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினின் அதிர்ச்சி தோல்வி, கவலையில் கண்ணீர் விடும் அறிவாலயம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை யாருமே எதிர்பாராத வகையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளையுமே பின்னுக்கு தள்ளிவிட்டது. இதனால் திமுக எதிர்க்கட்சி ஆகியுள்ளது. அதே சமயம் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் கூட இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். இது மு.க. ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாகும். அதிலும் இந்த தேர்தலில் திமுக 200 தொகுதியில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் மு.க. ஸ்டாலின் எக்கச்சக்கமாக பேசி வந்தார். ஆனால் இந்த தேர்தல் திமுகவுக்கு மரணடி கொடுத்துவிட்டது. இந்த நேரத்தில் தமிழக அரசின் முதலமைச்சராக இருந்து அடுத்த தேர்தலிலேயே தோல்வி அடைந்தவர்கள் குறித்த ஒரு பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதில் கடந்த 1954 முதல் 1963 வரை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர். இவர் 1967 தேர்தலில் தான் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியில் திமுகவை சார்ந்த சீனிவாசன் என்பவரிடம் 1285 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 1963 முதல் 1967 வரை முதலமைச்சராக இருந்த பக்தவட்சலம் 1967 ஸ்ரீபெரும்புதூரில் திமுகவின் ராஜரத்னம் என்பவரிடம் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு ஜானகி ராமச்சந்திரன் 1988 22 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தவர். பின்னர் 1989 தேர்தலில் திமுக வேட்பாளரிடத்தில் தோல்வியடைந்தார். பின்னர் 1991 முதல் 1996 வரை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா 1996 தேர்தலில் திமுகவின் வேட்பாளரிடத்தில் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் 2024 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நவாஸ் கனியிடம் 1,66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில்தான் தற்போது 2021 முதல் 2026 வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் இந்த 2026 தேர்தலில் கொளத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் V.S. பாபுவிடம் 9116 ஓட்டு வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறார். மு.க. ஸ்டாலினின் இந்த தோல்வி காரணமாக ஒட்டுமொத்த திமுகவும் உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம், முதலமைச்சராக முடியவில்லை என்றாலும் அவர் எம்எல்ஏ ஆகியிருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருப்பார். ஆனால் இப்போது அவரால் எதிர்க்கட்சி தலைவராக கூட முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது.